கண்ணு குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். என்ன பண்ணுறீங்க? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக படிக்கணும். ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. நல்லா படிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு இந்த பயிற்சி பாருங்கள், 2.8 வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. சரியா கண்ணு? நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 12th செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதில் எக்ஸசைஸு 2.8 அதில் ஃபிஃப்த்து சம்முக்கு உங்களுக்கு 2 மெத்தட் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது புரியுது அப்படின்னு பாருங்கள். 3 மெத்தட் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதில் போட்டுக்கலாம். எதில் போட்டிங்கனாலும் மார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், z³ + 27 = 0. ஓகேவா? +27 இந்தாண்ட போச்சுன்னா -27. இந்த 27 3/3ன்னு எழுதலாம், இன்ட்டு -1. அப்போ z³ = 3/3. இந்த -1 போலார் ஃபார்ம் cos π + I sin π. ஒன்றுமே இல்லை தங்கம். +27 இந்தாண்ட வந்தால் -27. அப்புறம் அடுத்தது 27 3/3 இன்ட்டு -1ன்னு எழுதலாம். அடுத்து இதனுடைய போலார் ஃபார்ம் cos π + I sin π. அடுத்தது நம்ம எல்லா வேல்யூவும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால் ஆடு 2kπ, ஆங்கிளோட 2kπயை ஆட் பண்ணிக்கணும். அப்போ z³ = 3/3 இன்ட்டு இந்த காசையும் ஐ சைனையும் சேர்த்து சிஸ்ஸுக்குள்ளே 2kπ + π, இந்த பைக்கோட 2kπயை ஆட் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது ரைஸ் த பவர். இங்கே 3 இருக்குங்களா? நாம் இசட்டை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு இந்த 3 வேண்டாம். அப்போ இந்த 3யை கேன்சல் பண்ணணும். அப்போ போத் சைடு 1/3 ரைஸ் பண்ணணும். அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். அப்போ இங்கேயும் பவர் 1/3 ரைஸ் பண்ணணும், 3/3க்கும் 1/3 ரைஸ் பண்ணணும், இந்த 2kπ + πக்கும் 1/3 ரைஸ் பண்ணணும். எதையும் விட்டுறக்கூடாது. ஒன்று ரைஸ் பண்ணிவிட்டு மற்றதை விடக்கூடாது. அப்போ கணக்கு தப்பாக போயிடும். அப்போ புரியுதுங்களா? ஏன்னா நம்ம சொல்யூஷன் இசட்டை தான் கண்டுபிடிக்கணும். இந்த பவர் 3 வேண்டாம். அப்போ தேர்ஃபோர் என்ன, ஹோல் பவர் 1/3 போட்டுக்கிறோம். அதே மாதிரி 3/3க்கும் 1/3 போட்டுக்கிறோம். 2kπ + πக்கும் 1/3 போட்டுக்கிறோம். 3 கேன்சல் ஆயிரும். இங்கேயும் 3 கேன்சல் ஆயிரும். இங்கே இந்த 1/3 டிமார்கன் தேற்றத்தை பிரகாரம் எங்கே வந்துடும்? ஆங்கிள்குள்ளே வந்துடும். அப்போ நமக்கு ஆன்சர் பாருங்கள், z = 3 இன்ட்டு 6க்குள்ளே 1/3 இன்ட்டு 2kπ + π. இந்த 1/3 ஆங்கிள்குள்ளே வரும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இங்கே 3 அப்படிங்கும்போது k என்னென்ன வேல்யூ எடுத்துக்கும்? உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன். கேவை 3யை விட கம்மியாக இருக்கிற பாசிட்டிவ் இன்டீஜரை எடுத்துக்கும். அப்போ 3யை விட கம்மியாக இருக்கிற பாசிட்டிவ் நம்பர் 0, 1, 2. புரியுதுங்களா? பாருங்கள், 3 வேல்யூ வந்துருச்சு. அப்போ 3 எடுத்துக்கக்கூடாதுப்பா. 3யை விட குறைவாக இருக்குது, லெஸ் தேன். புரியுதா? லெஸ் தேன் 3, பாசிட்டிவ் இன்டீஜர் லெஸ் தேன் 3. அப்போ k = 0, 1, 2. இப்போ இஃப் k = 0ன்னு போடுறோன்னு வச்சுங்க. அப்போ இங்கே k 0 போட்டோம்னா நமக்கு இது 0 ஆயிருங்களா? அப்போ இங்கே பை இருக்கும், இங்கே 3. அப்போ π/3 வரும். அப்போ z = 3 இன்ட்டு 6க்குள்ளே π/3. புரிஞ்சுதுங்களா? அப்போ π/3 அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியும், பையனா 180. 180யை 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 60. அப்போ cos 60 + I sin 60 அப்படின்னு அர்த்தம். இப்போ இது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இது நமக்கு போலார் ஃபார்மில் இருக்குது. இதை நம்ம ரெக்டாங்கிள் ஃபார்ம் நம்பரில் கொண்டாடணும். அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், நம்ம ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம். அதாவது 30, 60, 90 இப்படி இருந்தால் 30க்கு ஆப்போசிட்டு 1, 60க்கு ஆப்போசிட்டு √3, 90க்கு ஆப்போசிட்டு 2. அதாவது நம்ம ஆங்கிள் 30:60:90ங்கிற ரேஷியோவில் இருந்தால் நம்ம சைடு என்ன ஈஸில் இருக்கும்? 1:√3:2. அதுதான் இப்படி போட்டிருக்கோம். இப்போ இது ஈஸியாக மெமரியில் வச்சுக்கலாம், 1, 2, √3ன்னு. இப்போ நமக்கு எதில் கை வச்சுக்கணும்? 60 தானுங்களா? அப்போ 60ல் காஸோடைய ஃபார்முலா adjacent side by hypotenuse. அப்போ adjacent side 1, hypotenuse 2.
அப்போ z ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் 60 வந்து 1/2. அதே சைனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ், அப்போ I இன்ட்டு √3/2. அப்போ இது ரெக்டாங்கிள் ஃபார்மில் எழுதிட்டோம். ஓகேங்களா? அடுத்து இஃப் கே ஈக்குவல் டு 1, இப்போ கே 1 அப்படின்னு போடுறீங்க. அப்போ இப்போ இந்த இடத்துல கேக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 1 2 இஸ் 2 பையா, 2 பையை ஒரு பை கூட்டினா 3 பை. அப்போ 3 பை பை டிவைடட் பை 3. அப்போ 3 இன்ட்டு சிஸ்ஸுக்குள்ளே 3 பை டிவைடட் பை 3ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள். அப்போ 3 3 என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 3 இன்ட்டு காசுக்குள்ளே சிஸ்ஸுக்குள்ளே பை அப்படின்னா என்ன? காசுக்குள்ளே பை ப்ளஸ் ஐ சைனுக்குள்ளேயும் பை. காசுக்குள்ளே காஸ் பையுடைய வேல்யூ -1, சைனுக்குள்ளே எத்தனை பை இருந்தாலும் 0. இது புரியுதுங்களா? காசுக்குள்ளே ஆடு நம்பரில் பை வந்தால் -1 பார்த்துக்குங்க. ஈவன் நம்பரில் பை வந்தால் தான் +1. இது 1 பை, ஒரு பை ஆடு நம்பர் இல்லைங்களா, அதனால் -1. அப்போ இது 0 ஆயிரும். I இன்ட்டு 0. புரியுதா தங்கம்? அப்போ தேர்ஃபோர் நமக்கு இது என்ன ஆயிரும் உங்களுக்கு? இந்த இடத்துல I இன்ட்டு 0. I வந்து 0வை பெருக்கினாலும் 0. அப்போ உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது -3. புரியுதுங்களா? இஃப் கே ஈக்குவல் டு 2. அடுத்தது கேவுக்கு பதிலாக பாருங்கள். கே வந்து மொதல் 0 போட்டு கண்டுபிடிச்சிட்டோம், 1 போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2. அப்போ இங்கே 2 போட்டிங்கன்னா 2 2s are 4 பையா, 4 பையோட ஒரு பையை கூட்டினீங்கன்னா 5 பை. அப்போ 5/3. அப்போ என்ன வரும்? 3 இன்ட்டு சிஸ்ஸுக்குள்ளே 5 பை டிவைடட் பை 3. ஓகேங்களா? அப்போ 5 பை/3. இப்போ 3 இன்ட்டு சிஸ்ஸுக்குள்ளே இது எப்படி 300 டிகிரி அப்படின்னா கண்ணு π/3 அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு? 60 டிகிரி இல்லையா? 60. பையனா 180. 180யை 3ஆல் டிவைட் பண்ணால் 60. 60 டிகிரி. 60 5ஆல் பெருக்குனா 300 டிகிரி. இந்த 300 டிகிரியை நான் என்னென்னு எழுதலாம் பாருங்கள். அதே 3 அதே 6 360 -60ன்னு எழுதலாம். புரியுதுங்களா? அப்போ தேர்ஃபோர் இப்போ எத்தனை 360னா ஒரு ரவுண்டு. அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம் 360யை. அப்போ மீதி இருக்கிறது -6. அப்போ 3 இன்ட்டு cos 60 மைனஸ் I sin 60. புரியுதுங்களா? cos 60 மைனஸ் I sin 60. அப்போ 3 இன்ட்டு cos 60 1/2 மைனஸ் I இன்ட்டு sin 60 என்ன? √3/2. இப்போ புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ தான். ஆக மொத்தம் இதில் வந்து 3 வேல்யூ. என்ன வேல்யூ அப்படின்னு தெரியுது இல்லைங்களா? கே வந்து 0ன்னு போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், கே 1ன்னு போட்டு ஒரு வேல்யூ, கே 2ன்னு போட்டு ஒரு வேல்யூ. ஒன்றுமே கிடையாது கண்ணு. பார்த்தோன்னா +27 இந்தாண்ட வந்தால் -27. இந்த -27ஐ 3/3 இன்ட்டு -1ன்னு எழுதலாம். -1உடைய போலார் ஃபார்ம் cos π ப்ளஸ் I sin π. cos π வந்து -1, sin π 0 ஆயிரும். அதனால தான் -1க்கு இது. அப்புறம் புரியுதுங்களா? ஆடு 2kπ. ஆங்கிளோட 2kπயை கூட்டிக்கணும். அப்புறம் இசட்டு வேணும் அப்படிங்கும்போது இந்த 3 வேண்டாம், பவரை ரைஸ் பண்ணணும். பாருங்கள், போலார் ஃபார்ம் எழுதுகிறோம், ஆங்கிளோட 2kπயை கூட்டுறோம், பவர் ரைஸ் பண்ணுறோம். 3 கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1/3 போத் சைடு ரைஸ் பண்ணோம். Z³ ரைஸ் பண்ணணும், 3/3க்கும் ரைஸ் பண்ணணும், 6க்குள்ளே 2kπ ப்ளஸ் பைக்கும் ரைஸ் பண்ணணும். அடுத்தது இந்த பவரை டிமோவரின் தேற்றத்து பிரகாரம் உள்ளே கொண்டாந்துக்கணும். அப்போ கே என்னென்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது நம்ம போட்டுற வேண்டியதுதான். இதுதான் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு, ரொம்ப ஈஸியான சம்மு. புரிஞ்சுதுங்களா? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. இதுலேயே அனதர் மெத்தடு இருக்குது. இன்னும் அனதர் மெத்தடு 2 மெத்தட் இருக்குது. அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். எது உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்கள், அதில் சொல்லுங்கள். தேங்க்யூ.